ஒரு மாநில ஆளுநரை காவல்துறையினர் கைது செய்ய முடியுமா? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 361 பிரகாரம் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், மாநிலங்களுடைய ஆளுநர் இவங்களை போலீசார் கைது செய்ய முடியுமா அப்படின்னா, ஆர்டிகல் 361 பிரகாரம் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அல்லது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் பொழுது, அவங்க பதவிக்கு வருவதற்கு முன்னாடி செய்த எந்த ஒரு குற்றத்திற்கும் அல்லது பதவிக்கு வந்த பிறகு பதவியில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த எந்த ஒரு குற்றத்திற்கும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய முடியாது, அவர்களை கைது செய்ய முடியாது, அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. என்னங்க, கவர்னர்கிட்ட நாங்கள் ஒரு பில் பாஸ் பண்ணுறக்காண்டி அனுப்பணும், இன்னும் கையெழுத்தே போடலை, அல்லது அவர் வேற மாதிரி ஏதாவது ஒரு மேலஃபேட் இன்ட்ரெஸ்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அப்ரூவல் தரமாட்டேங்காரு அப்படின்னு அவர் வழக்கு போட முடியுமா? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்திலாம் வழக்கு போடலாங்க. ஆனால் நோ கவர்னர் ஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் இன் இந்தியா. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தும் கூட என்னாச்சுங்க உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, நீங்க பதில் சொல்லுங்க என்று கவர்னரையோ அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையோ கேள்வி கேட்கவே முடியாது. தே ஆர் நாட் ஆன்சரபிள். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அல்லது இந்தியாவில் இருக்கிற இதர முனிசிபல் கோர்ட்ஸோ பதவியில் இருக்கின்ற ஒரு கவர்னர் அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது ஒரு சமன் அனுப்பி வாங்க, அல்லது நீங்க வரல நான் ஒரு வாரண்ட் அனுப்புறேன் என்று வாரண்ட் சமன் இஷ்யூ பண்றதுக்கு எந்த நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இல்லவே இல்லை.